ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026 மொதல் நாள் அடி எடுத்து வைக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் வந்து நல்ல ஹெல்த்தியாக வெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாழப்பாடி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி காலையிலே வந்து எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த க்ளவுடியாக அந்த பனி பெய்கிற மாதிரியே தான் இருந்தது. வெயில் இல்லை, அதனால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு செம்மையாக இருந்தது. காலையில் நம்ம 9 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். சாப்பிட்டுட்டு வீட்டிலே வந்து புளி சாதம் வந்து ஒரு 20 பேக்கெட் கட்டை எல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தோம். அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வெளியே கொடுத்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு என்ட்ரு ஆயாச்சு. முத்துமலை முருகன் கோயில். நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இது வந்து சேலம் கிட்ட இருக்கவங்களுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து இந்த கோயில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வந்து வந்தது கிடையாது. அங்கே வந்து விளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு அந்த கொடி மரத்துக்கிட்ட தான் விளக்கு பற்றுவாங்க. அங்கே வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு அங்கே சாமியை பார்க்குறப்பவே நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. நேச்சுரலாகவே இருக்க மாதிரி, அந்த சிலை மாதிரியே தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த முருகரோட கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம், அவங்க நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து சுற்றியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே போகலான்னு கேட்டோம். மேலே வந்து டிக்கெட்டாக அங்கே டிக்கெட் வாங்கி மேலேயே கூட்டிகிட்டு போவாங்களாம்மா, அந்த லிஃப்ட் வச்சு கூட்டிகிட்டு போவாங்களா. அங்கே போனால் இந்த பன்னீர்லேயே வந்து நம்ம வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி, நாமளே பண்ணுற மாதிரி, அது வந்து பைப் மூலியமாக வந்து அந்த வேலுக்கு வந்து ஊற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு டிக்கெட் அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் கீழே இருந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் க்யூவில் நின்று போயிட்டு இருந்தோம். இங்கே மாதம் அந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்து தேர் இழுப்பாங்களாம் நைட்டு 7 மணிக்கு. அது இல்லாமல் டெய்லியும் வந்து மத்தியானம் 12 to 2 மணி வரைக்கும் அன்னதானம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு க்யூவில் தான் நின்றுட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலேயே வந்து அந்த க்யூ போச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நான் கூட சரி இது வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. போய் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக தான் இருந்தது. அந்த டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது. அந்த 1.5 மணி நேரம் நின்ன இதே தெரியல. லைன் வந்து க்யூ மூவ் ஆகிக்கிட்டே தான் இருந்ததா, அதனால் அது ஒன்றும் டயர்டான மாதிரிலாம் இல்லை. அந்த முருகர் பார்த்துட்டே அப்படியே போனதுக்கு ரொம்ப திருப்தியாக உள்ளே போய் சாமி கும்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டிக்கெட்டும் வாங்கி உள்ளே போகிறாங்க. வெளியவே இருந்து மட்டும் இந்த முருகர் கும்பிட்டுட்டு கிளம்புறவங்களும் இருக்காங்க. நாம் வந்து அந்த முருகர் காலடியவே போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர மாதிரி தான் நாம் போயிருந்தோம். அதுக்கும் வந்து இந்த க்யூவில் போனோன்னா 10 rupees டோக்கன் வாங்குகிறாங்க. அந்த டோக்கன் போனோன்னா சாமி பாதத்தையே நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். அந்த 10 rupees டோக்கன் இல்லாமையும் வெளியே, அதாவது பாதத்துக்கிட்ட நிற்கலாம், தொட வந்து பெர்மிஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு க்யூ கொடுத்துருந்தாங்க. நம்ம போய் பாதத்தை தொட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னே இன்னும் அதிக கூட்டம், ரொம்ப அதிகமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தோம். கீழே வந்து ஒரு முருகர் அவர் சிலை இருந்தது. அவரையும் போய் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த நியூ இயர் வந்து இப்படி தான் ஹாப்பியாக எண்டாச்சு. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.